வணக்கம். இன்னைக்கு myhome mykitchenல இட்லி அரிசியில எப்படி முறுக்கு செய்யறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 5 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு கை வச்சு நல்லா கலஞ்சிருங்க. நல்லா கலஞ்சதுக்கு அப்புறம் அரிசியை தண்ணியில 4 ல இருந்து 5 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. சுத்தம் பண்ண அரிசியை மறுபடியும் தண்ணியில 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதுக்கு அப்புறம் மீதி இருக்க தண்ணி எல்லாத்தையும் தனியா வடிச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணியை கீழே ஊற்ற வேண்டாம், அதை அப்படியே வச்சுக்கலாம். கடைசியா கிரைண்டர் கழுவ பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ஊறின அரிசியை கிரைண்டர்ல சேர்த்துக்கோங்க. கூடவே 500 ml தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சமா ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கிரைண்டர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு மீதி இருக்க தண்ணியை சேர்த்துருங்க. இப்போ நல்லா அரையணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு இல்லைனா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் அரிசி நின்றுட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து பழக்கம் இருந்துச்சுன்னா கை வச்சு எடுத்து விடுங்க. இல்லைனா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. அப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நல்லா மைய அரையணும். இன்னொரு 20 நிமிஷம் அரைஞ்சா போதும். அரிசி மாவு நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். திரியாலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ அரிசி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இந்த அரிசி மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். மாவு அரைக்கும் போது சூடாகும்னா நீங்கள் வந்து நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். முழுசாக மாவு அரைச்சி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ல இருந்து 4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 கப் பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி அதை வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவையும் அதோடய சேர்த்துடலாம். நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். வந்து தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும். நல்லா பிசைஞ்சிட்டு இருந்தோன்னா எல்லாமே இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துடும். அந்த மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி விரல் வச்சோன்னா அந்த மாதிரி அச்சு நல்லா பதியணும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது முறுக்கு பிழியிற அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்பக்கம் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி 3 ஓட்டை இருக்க தட்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருளை வடிவத்தில் உருட்டிக்கோங்க. அந்த அச்சுக்குள்ளே போகிற மாதிரி இப்போது அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அச்சு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு மறுபடியும் கொஞ்சம் மாவு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எடுத்து அதையும் கொஞ்சம் உருட்டி அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிடலாம். நல்லா டைட்டாக மூடினதுக்கப்புறம் ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. மாவு வந்து உடையாமல் நல்லா அப்படியே தொடர்ந்து வருதா அப்படின்னு ஒரு தடவை சரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரத்தோட பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம பிசைஞ்ச மாவுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை இந்த மாதிரி போடுங்க. அது போட்டோன்னே டப டபன்னு நிறையா முட்டை வந்து சின்ன ஓசை வந்துச்சுன்னா எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம்.
அடுப்போட சூடு மிதமாக வச்சுக்கோங்க. ஒரு அரிக்கரண்டியை திருப்பி வச்சு அதுக்கு மேலே இந்த முறுக்கு மாவை பிழிஞ்சு விடுங்க. இந்த மாதிரி 2 சுத்து மட்டும் சுற்றினா போதும். 2 சுத்து பிழிஞ்சதுக்கப்புறம் விரல் வச்சு இந்த மாதிரி நறுக்கி விட்டுருங்க. கரண்டியை விட்டு வெளியே போகாத மாதிரி பிழிஞ்சிக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். கரண்டியை மெதுவாக இப்படி திருப்பினா போதும், அதுவே தன்னால் விழுந்துடும். முறுக்கு மாவு பிழியும் போது அரிக்கரண்டியை விட்டு வெளியே போகாத மாதிரி பிழிஞ்சு விடுங்க. அப்படி வெளியே போச்சுன்னா நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி அது உடஞ்சி விழுந்துடும். அதனால் அப்புறம் பிழியும் போது தொடர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரணும். அப்படி இல்லைன்னா மாவு கொஞ்சம் பதமாக பிசையலைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா முறுக்குலேருந்து வர முட்டையோட அளவு பாதியாக குறைஞ்சிரும். அப்போ முறுக்கை இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி வச்சு திருப்பிக்கோங்க. முறுக்கு நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆகணும். முறுக்கு நல்லா வெந்து மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னா முறுக்குலேருந்து வர முட்டையோட அளவு 4-5 குறைஞ்சிரும். அப்புறம் இஸ்ஸுன்னு வர சத்தமும் இருக்காது. அப்போ முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எடுக்கும்போது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும், அதுக்கப்புறம் டார்க் ஆகிடும். 5-7 நிமிஷம் ஆகும். நீங்கள் வைக்கிற அடுப்போட சூட்டை பொறுத்து முடிஞ்ச வரைக்கும் மிதமான தீயிலேயே முறுக்கு சுடுங்க. இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் முறுக்கு சுட்டுக்கலாம். உங்களுக்கு பெரிய பெரிய முறுக்காக வேணும்னா நீங்கள் பெரிய அரிக்கரண்டி பயன்படுத்தி அது மேலே பிழிஞ்சு விட்டு முறுக்கு சுடலாம். அப்புறம் எண்ணெய் பொரிக்க பயன்படுத்துகிற பாத்திரம் பெரிய பாத்திரமாக இருந்துச்சுன்னா ஒரே நேரத்துலேயே 5 முறுக்கு 6 முறுக்கு அந்த மாதிரி சுடலாம். அப்போ சீக்கிரமாக முறுக்கு சுட்டுடலாம். அப்புறம் குறைவான அளவு முறுக்குக்கு மாவு அரைக்கிறீங்கன்னா மிக்சி ஜார்லேயே அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே மாதிரியே மீதி மாவு எல்லாத்தையும் முறுக்கு சுட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மொறு முறுக்கு சாப்பிட தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த சமையல் வீடியோ பிடிச்சிருந்தா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.